பிறந்தா ஒரு போலீஸ்காரனா இருக்கணும்டா, எல்லாரையும் விரட்டுறாங்கடா அப்படின்னா எல்லாம் நடுங்குறான். இருந்தா ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்கானா, ஒரு கான்ஸ்டபிளா இருக்கானா, அந்த யூனிஃபார்மை பார்த்தாலே கிடு 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 கிடுன்னு நடுங்குறான்னு நம்ம நினைப்போம். ஆனா அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை விசாரிச்சு பாருங்களேன். யாராவது ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி குடலு பூரா வெளியில தொங்கி கிடக்கும், வெள்ளை துணி போட்டு மூடி வச்சிருப்பான், பக்கத்துல நாற்காலி போட்டு உட்காந்து தயிர் சாதம் தின்னுட்டு இருக்காரு அந்த ஏட்டியா. நம்மளுக்கு அதை பார்த்தா சாப்பிட வருமாயா? அதை பார்த்துட்டு இந்த நேரம் பார்த்து வீட்டில இருந்து ஃபோன் வரும், என்னங்க எங்க இருக்கீங்க? இல்லை ஒரு பாடி முடிச்சுட்டு வந்துடுறேன், ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டு வந்துடுறேன், வீட்டில் குடல் குழம்பு வச்சுருக்கேன், வந்து சாப்பிடுங்க. அங்கே பார்க்குறாரு மனுஷன் குடலை பார்த்துட்டு அவர் குடல் குழம்பு எப்படி திம்பாரு? ஆனால் இவ்வளவு தியாகம் செய்கிற அந்த காவல்துறைக்கு உண்மையிலே நம்ம கைத்தட்டணும். நம்மெல்லாம் நிம்மதியாக தூங்குறோம்னா அவர்களெல்லாம் தூங்காமல் விழித்து கொண்டு நம்மை பாதுகாக்கின்ற அந்த காவல்துறையினருக்கு உண்மையிலே நன்றி சொல்கிறேன். காரணம் அவங்களுக்கு இந்த தமிழக அரசு தான் வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை கொடுத்த ஒரு அரசு நம்ம தமிழ்நாடு அரசு. காரணம் அவங்களுக்கு இருக்கிற டென்ஷனை பார்த்துட்டு. இன்னைக்கு வாழும் கவிஞர்களா வாழ்ந்த கவிஞர்களா தீர்ப்பு சொல்லணும். ரெண்டே விஷயம். வாழும் கவிஞர்களில் எனக்கு பிடிச்ச டி ராஜேந்தர், உங்கள் மாவட்டத்து மாயவரத்துக்காரர், எப்படிப்பட்ட கவிஞன் தெரியுமா? அடடடடா, ஒரு டப்பாங்குத்து பாட்டு ஒருதலை ராகத்தில் எழுதியிருப்பாரு, தேட்டரில் அம்புடு போயிலும் ஆடுவேன். கூடையில கருவாடு கூந்தலில பூக்காடு என்னாடி பொருத்தமாயா உம்பொருத்த இத போல தாளமில்ல பெண்பாட்டு கத்துக்கிட்டா உன் கூத்து என்னடி ரோசா எங்கடி போற மாமலர் வண்டு ஆடுது இங்கே அம்மாளு அது நம்மாளு பொழுதோட கோழி கௌவர வேலை ராசாதி ராசே வாரண்டி முன்ன பொழுதோட கோழி கௌவர வேலை ராசாதி ராசே வாரண்டி முன்ன. இந்த பாட்டு மட்டும்தான் அவரால் எழுத முடியுமா? ஒரு பாட்டு பூபால ராகத்தில் அவரே இசையமைச்சு எழுதி மியூசிக் போட்டிருப்பாரு பாருங்க. ஒரு பொன்மானை நான் காண தகதிமித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகதிமித்தோம், சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு, அவள் விழிகளில் ஒரு பரவசம் அதில் காண்பதில் ஒரு நவரசம், ஒரு பொன்மானை நான் காண தகதிமித்தோம், ஒரு அம்மானை நான் காண தகதிமித்தோம், தடகத்தில் மீன் ரெண்டும் காமத்தில் தடுமாறி தாமரை பூமீது விழுந்தனவோ, இதை கண்ட மோகத்தில் பிரம்மனும் வேகத்தில் படைத்திட்ட பாவம்தான் உன் கண்களோ. ஒரு கண்ணுக்கு என்ன ஓமை சொல்றாரு பாருங்க. தடாகத்தில் மீன் ரெண்டும் காமத்தில் தடுமாறி தாமரை பூமீது விழுந்தனவோ, உன் தாமரை போன்ற முகத்தில் இரண்டு மீன்கள் தடாகத்திலிருந்து தப்பித்து தாமரை முகத்தில் விழுந்தது போல உன் கண்கள் இருக்கிறதுன்னு இப்படி ஒரு அழகான வர்ணனையை வர்ணித்த வாழும் கவிஞனான டி ராஜேந்தர். அற்புதமான கவிஞர். வாழும் கவிஞர்களுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். ஒரே ஒரு கவி பேரரசு 6 முறை தமிழ்நாட்டுக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்தவர். நான் ஒரு கல்யாணத்துக்கு தலைமை தாங்க போனேன். மாப்பிள்ளை அவ்வளவு அழகா இருக்கான், பொண்ணு பார்த்தீங்கன்னா கண்ணங்கரேர்னு கண்ணாடி போட்டுந்தா. போஸ்டர்ல பார்க்குறேன், என்னடா இந்த பையன் இந்த பொண்ணு கட்டுறானே, நான் தான் தாலி எடுத்து கொடுக்கணும். அந்த பயல்கிட்ட போய் கேட்டேன், டேய் என்னடா நீ ஆள் இவ்வளவு அழகா இருக்க, இந்த பிள்ளைய எப்படா? சார் 10 வருஷம் லவ் பண்ணி கட்டியிருக்கேன் சார். நான் இந்த பிள்ளையவா 10 வருஷம் லவ் பண்ண அப்படின்னு நான் நக்கலாக கேட்குறேன். அதுக்கு ஒரு பதில் சொன்னான் பாருங்க, சார் அவள்கிட்ட எது அழகா இருக்குன்னு எனக்கு தெரியும் சார், அவள் உங்களுக்கு அழகா இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னா பாருங்க. தன் மனைவியிடம் எது அழகு என்பதை ரசிக்க தெரியாதவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியே இல்லாதவன்.
அதைத்தான் கவி பேரரசு வைரமுத்து எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது, அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று நெற்றி பரப்பில் கூந்தல் முடிகள் உலவுகின்றதே அதுவா, உலவுகின்றதே அதுவா. ஒவ்வொரு வார்த்தை தவறாய் போனால் உதடு கடிப்பாய், அதுவா அதுவா அதுவா. அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். நெற்றி பரப்பில் கூந்தல் முடிகள் உலவுகின்றதே அதுவா, பரட்டத்தலை. ஆனால் அதுதான் அவனுக்கு பிடிச்சிருக்கு. முல்லை நிறத்து பற்களில் ஒன்று தள்ளி உள்ளதே அதுவா, எத்து பல்லு. ஆனால் அவனுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. மூக்கின் மேலே மூக்குத்தி போலே மச்சம் உள்ளதே அதுவா, கண்ணங்கரேர்னு மூக்கு மேலே அத்தத்தண்டி மச்சான். ஆனால் அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு வார்த்தை தவறாய் போனால் உதடு கடிப்பாய் அதுவா. ஏதாவது வார்த்தை தப்பாக போனால் இல்லைங்க ஆமாங்க ஆமாங்க அப்படின்னு திக்குவாய். ஆனால் அந்த திக்குவாய் பெண்ணை, அந்த திக்குகின்ற வாயை ரசிச்சிருக்கான் பாருங்க, அவன்தான் வாழ்க்கையில் ரசிக்க தெரிந்தவன். கல்யாணம் முடிச்சு 3வது நாளே இன்னொரு நல்ல பொண்ணா கூட கட்டியிருக்கலாம்னு நினைச்சான்னா அவன் தான் நரகத்தை தொடங்கிட்டான்னு அர்த்தம். அப்பவே எங்கள் மாமா மகளை கட்ட சொன்னாங்க அப்படின்னு நினைச்சிங்க, நரகம்தான் உங்களுடைய வாழ்க்கை. இது இன்றைய வாழும் கவிஞன் எழுதினது. யாருக்கு இன்னைக்கு நான் தீர்ப்பு சொல்லணும்? வாழ்ந்த கவிஞர்கள் எழுதாத பாட்டா? ஒரு வயக்காட்டை பார்த்துட்டு வரதகாசி பாடுறார், ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை, எங்கும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. இன்னொரு பாட்டில் எழுதுறார், மனப்பாற மாடு கட்டி மாயவர ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு, பசும் தலைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு. அதில் ஒரு வரி எழுதுறாரு, சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு, உங்க அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு. எவன் சம்பளத்தை வாங்கி மனைவி கையில் கொடுக்குறானோ அவன் தான் வாழ்க்கையில் பொழைக்க தெரிஞ்சவன். அன்னைக்கே அம்மா கையில் கொடுக்க சொன்னார். அதனால தான் இன்னைக்கு தமிழக முதல்வர் உரிமை தொகையை ஆண்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக பெண்கள் கையில் அந்த 1000 ரூபாயை கொடுத்ததற்கு காரணம் அவங்க தான் 600 ஆக்குவாங்க. ஆம்பளைய கையில் போச்சுன்னா 500 ஆஃபு ஃபுல்லு கட்டிங்காக மாறிடும். அதனால தான் பெண்களுக்கு உரிமை தொகையை கொடுத்த அந்த மருதகாசினுடைய பாட்டை போல அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க சின்னக்கண்ணு. இதே நாகை மாவட்டத்தில் திருக்கடையூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வயசான கிழடுகட்டைகளுக்கு தான் கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே ஒரு ஃபாரின்காரன் வந்திருக்கான், வெள்ளைக்காரன், லண்டன்காரன். பார்க்குறான், பூரா கிழவனுக்கும் கிழவிக்குமா கல்யாணம். வாட் இஸ் திஸ்? ஓல்டு மேன் இஸ் கெட்டிங் மேரிட் டு ஓல்டு உமன். அதுக்கு நம்பாலு, திஸ் இஸ் 60ஆம் கல்யாணம். வாட் இஸ் மென் பை 60ஆம் கல்யாணம்? அப்போ சஷ்டியப்த பூர்த்தி அப்படின்னு இருக்கான். இதுக்கு முதல்ல சொன்னதே தேவலாம்டா, இது என்னன்னே விளங்கலன்னு இருக்கான். அப்புறம் சொல்லியிருக்கான் 60th வெட்டிங் அனிவர்சரி ஆஃப் த ஓல்டு கப்புள். வெள்ளைக்காரன் அசந்துட்டான். என்னடா தமிழ்நாட்டுக்காரங்க கிறுக்கனா இருக்காங்க, ஒரே மனைவி கூட 60 வருஷம் வாழ்ந்திருக்கான், அதுக்கு ஃபங்க்ஷன் வேற நடத்திக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவங்க எதுக்கு டைவர்ஸ் பண்ணுவாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு அம்மா கல்யாணம் பண்ணிட்டு 3வது நாளே புருஷன் வேணான்ருச்சு லண்டனில். ஏமான்னு கேட்டதுக்கு கொரட்டை விடுறான் அந்த ஆள் கூட யார் குடும்பம் நடத்துவான்னு. தமிழ்நாட்டில் கொரட்டை விடுறவனுக்கு கல்யாணம் கிடையாதுன்னா பல பேருக்கு கல்யாணமே ஆகாது. ட்ரெயினில் முந்தா நாள் சேரன் எக்ஸ்பிரஸில் வந்துக்கிட்டு இருக்கேன் ஈரோட்டிலேருந்து. ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி டிக்கெட்டு போட்டு கொடுத்தாங்க.
நிம்மதியாக தூங்கலாம்னு படுக்கையை விரித்து படுக்க போகிறேன். எதிர்த்தாப்புல ஒருத்தன் எனக்குன்னே வந்து சேர்ந்தான். 9:30 மணிக்கு டிராக்டர் ஓட்டினான், 12:30க்கு லாரியை ஸ்டார்ட் பண்ணுறான், 1:30 மணிக்கு சீயக்காத்தூள் அரைக்கிறான், 2:30 மணிக்கு மிளகா மல்லி அரைச்சிக்கிட்டு இருக்கான். டிசைனான மிஷினு. நான் அசந்து தூங்குறேன். நான் பாரு, ஐயோ அம்மா, நான் அவனை நினச்சி கூட கவலைப்படல, அவன் கூட குடும்பம் நடத்துகிற பொம்பளைகளை நினச்சி பாருங்க, அதுக்கு நிலைமையை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. இப்படித்தான் ஒரு கொரட்டைக்காரனுக்கு ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த அம்மா பக்கத்தில் படுத்துருந்துருக்கு. அம்மா அச்சோ, விடிய விடிய இப்படி மிஷினை அரைச்சிக்கிட்டு இருந்தா நான் எப்படித்தான் இந்த ஆளு கூட தூங்குறதுன்னுச்சு. 15 வருஷம் கழிச்சு அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, எப்படிமா இருக்கு இப்போ உன் ஃபேமிலி லைஃப்? இந்த கொரட்டை சத்தம் இல்லாட்டி இப்போ எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. திடீர்னு 1:30 மணிக்கு கொரட்டையை நிப்பாட்டி விட்டாங்கப்பா, செத்து போயிட்டு அகலாக்கன்ட்டு பயந்து. என்னங்க அப்பா, சாமி நீ தூங்காமரு, இந்த கொரட்டையை மட்டும் நிப்பாட்டிராதையா, நீ உயிரோடு இருக்கிறதுக்கு அடையாளமே அதான் யான்னா பார். எந்த கொரட்டையை ஈனக்குரலா நினைச்சாலோ அதையே சங்கீதமாக்கி வாழ்கிறான் பாத்தியா, அதுதான் தமிழ் பண்பாடு. வயசான பெருசுக கிராமத்தில் பார்க்கலாம் நம்ம. அந்த வயசான பெருசுக்கு வெளியில் அன்றாயிரம் போட்டு குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த கிழவி முதுகுக்கு சோப் போட்டு சுரண்டி விட்டுக்கிட்டு இருக்கு, முதுகு தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்கு. அதை வெளிநாட்டுக்காரன் இப்படியே பார்க்குறான். வாட் அ லவ்லி லைஃப். நம்மளும் தான் எதுவுமே இல்லாமல் குளிக்கிறோம், இந்த சுகம் நமக்கு கிடைக்கலையாடான்ட்டு. இது ஏதோ பெண்ணடிமை மாதிரி நமக்கு தெரியலாம். ஆனால் அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் நமது தமிழினத்தில் மட்டும்தான் இதை பார்க்கவே முடியும். வேற எங்கேயுமே நம்ம இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை பார்க்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காதல், அந்த காதலுக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லைன்னு எழுதுனான் பாருங்க, அதாயா வாழ்ந்த கவிஞன். காதலுக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லையே, கண்கள் பேசும் வார்த்தையிலே பேதம் இல்லையே, பால் இருக்கும் பழம் இருக்கும் ஓ பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது, தூக்கம் வராது. இன்னொரு ஜாதிக்கார பொண்ணை ஒருத்தன் லவ் பண்ணிட்டான். அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. என்னடா நம்ம ஜாதி என்ன அந்த ஜாதி என்ன, அந்த பிள்ளைய நீ ஏன்டா லவ் பண்ண, இந்த கல்யாணத்தை நடக்கவே விட மாட்டேன்டா, அப்படி என்னடா அந்த பிள்ளைகிட்ட நீ கண்ட? அவங்க அப்பாவுக்கு ஒரு பதில் சொல்றான், பா எல்லா ஜாதிக்கார பிள்ளைகள்கிட்டையும் என்ன இருக்கணுமோ அது அவள்கிட்டையும் இருக்கு. 10 மாசம் கழிச்சு எல்லா ஜாதிக்காரையிலும் புள்ள பெப்பால்ல, அவளும் பெப்பா. போதுமா? இதுக்கு மேல வேற என்னப்பா வேணும்? கல்யாணத்திலையும் அன்புக்கும் ஜாதியும் மதமும் கிடையாது அப்படின்னு சொல்லி காதலுக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லைன்னு எழுதினான். இன்னைக்கும் பாருங்க, சொந்த அக்கா மக சொந்த அத்தை மக இதை கல்யாணம் பண்ணாதீங்கடான்னா கேட்க மாட்டாங்கண்ணா. சொந்தம் விட்டு போகக்கூடாது, சொத்து ஒட்டு போகக்கூடாது, சொந்த அக்கா மக. சாதாரண ஒரு மரத்தில் கூட ஒட்டு மாங்கனி தான் அவ்வளவு அருமையாக சுவையாக இருக்கும். வேற ஒரு ஜாதியை சேர்ந்த மாமரமும் இன்னொரு ஜாதியை சேர்ந்த மாமரமும் சேர்ந்தா புதிய ஒரு மாங்கனி எப்படி சுவையோடு உருவாகுமோ அதே மாதிரி ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்தால்தான் ஒரு புதிய சமுதாயத்தை உண்டாக்க முடியும் என்று சொன்னவர் இன்று நான் மேடையில் கம்பீரமாக பேசுவதற்கு காரணமாக இருந்த வெண்தாடி வேந்தன் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் என்ற தாத்தா இல்லாட்டி லியோனி இந்த இடத்துல இன்னும் பேச முடியுமாயா? 2 மரம் சேர்ந்து வெவ்வேறு ஜாதி சேர்ந்து ஒரு பழத்தை உண்டாக்குனா நிம்மதியா திங்கிற. கலப்பின வீரியம் சொல்லி ஒரு ரகத்தில் நெல்லையும் இன்னொரு ரகத்தோட நெல்லையும் கலந்து கலப்பின வீரிய நெல் அப்படின்னு பயிரிட்டு அந்த நெல்லை நீ சாப்பிட்ற.
மனுஷன் மட்டும் ஒரு ஜாதியிலிருந்து இன்னொரு ஜாதிக்கு திருமணம் செய்தால் ஏன் வேண்டாம் என்று சொல்கிறாய் அப்படின்னு கேட்டவன் வாழ்ந்த கவிஞன் தாயா. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னார், யாரு மேல கீறினால ரத்தம் ஒன்று தான், ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் 10ஆம் மாசம்தான். எந்த ஜாதிக்காரனா இருந்தாலும் அவங்க அம்மா வகுத்துல 10 மாசம் தான்டா இருக்க முடியும். நான் பெரிய ஜாதி, ஒரு 15 மாசமாவது எங்க அம்மா ஸ்டமக்ல இருக்காம நான் வெளியே வரமாட்டேன். இருந்து பாரு, அம்மாவும் அவுட்டு நீயும் அவுட்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 மாசத்துல பிறந்துருவேன், பார்த்துருக்கீங்களா? அவசரப்பட்டு பிறந்துருவேன். அந்த அம்மா ரேஷன்ல மண்ணெண்ணெய் வாங்க நின்றுக்கிட்டு இருக்கேன், அம்மா அப்படிங்க, பக்கத்து வீட்டில் கொண்டு போய் பிரசவம். 7.5 மாசத்துல பிறந்தவன் லைஃப்லையும் அதே மாதிரி தான் இருப்பான், அவசரப்பட்டுக்கிட்டே இருப்பான். லியோனியா பட்டிமன்றத்தை முடிக்க சொல்றா, இன்னும் 2 நிகழ்ச்சி இருக்குல்ல, முடிங்கப்பா அப்படிமா. அவன் எங்கேயாவது முடிஞ்சுக்கிட்டே இருக்கான. பஸ் டிரைவரை ஓட்டியா, சும்மா மாட்டு வண்டி மாதிரி லக்கடி லக்கடின்னு அழுத்தி போய் ஆக்சிடென்ட் ஆகி படுத்து கிடப்பேன். அவனுக்கு ஏதாவது முடிஞ்சுக்கிட்டே இருக்கணுமே ஒழிய நடந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் 7.5 பிறந்தது. சில பேர் 10 மாதம் ஆகி டேட்டு குறித்த பிறகு வரமாட்டேன். 9ஆம் தேதி பிறப்பான்னாக்கா 9ஆம் தேதி அந்த அம்மா அப்புறம் வார்டில் சேர்த்துருப்பாங்க. டாக்டர் எல்லாம் கெஞ்சி வாங்க, வாடா டைமு முடிஞ்சு போச்சுடா அப்படின்னா வரமாட்டேன். அதுக்கப்புறம் அதை இப்போ மிஷினை போட்டு ஃபோர்சப்ஸை போட்டு எடுத்து சிசரியன் பண்ணி கையில் வச்சுருப்பாங்க. அழுக மாட்டேன், டம்முன்னு ஒரு அடி விட்டு கன்னத்தை பிடிச்சி கிள்ளி உதறி 2.5 மணி நேரம் கழித்து அழுவேன். இவன் வாழ்க்கையில் எப்படி இருப்பான் தெரியுமா? லியோனி 2-3 மணி வரைக்கும் கூட நடத்தட்டுமையா பட்டிமன்றம். இப்போ என்ன வீட்லேயும் போய் சும்மா தானே உட்காந்துருக்க போகிறேன். நாகப்பட்டினத்துலேருந்து வேளாங்கண்ணிக்கு போகிற டிரைவரை ஒரு 2 மணி நேரம் கூட ஓட்டுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவாக போங்கம்மா. இப்படித்தான் பிறப்பானே ஒழிய யாரு மேலே கீறினாலும் ரத்தம் சிவப்பு தாயா. ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் 10ஆம் மாசம்தான் சொன்ன அந்த வாழ்ந்த கவிஞன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன்தான் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செய்திகளையும் ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு வழிகாட்டியவன் வாழ்ந்த கவிஞன் தான்.